திமுக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இடையே தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட நிலையில் ஏற்கனவே திமுக கூட்டணியில் காங்கிரஸ், பாமக, ஐயுஎம்எல் கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. கடந்த தேர்தலில் திருச்செங்கோடு, பெருந்துறை, சூலூர் தொகுதிகளில் கோமாதேக போட்டியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது திமுக கோமாதேக தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. உதயசூரியன் சின்னத்தில் 3 தொகுதிகளில் போட்டியிட்ட கோமாதேக திருச்செங்கோட்டில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. திமுக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இடையே தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு ஒன்றில் வெற்றி கண்டது குறிப்பிடத்தக்கது. விவரங்களோடு நமது செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைந்திருக்கிறார். அன்புச்செல்வன், திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கான தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் தற்பொழுது கையெழுத்தாகிறது. விவரங்கள் என்ன? திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று சற்று நேரத்திற்கு முன்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் முன்னிலையில் தற்போது ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கிறது. கடந்த முறை 3 இடங்களில் போட்டியிட்டார்கள். அதில் ஒரு இடத்தை வெற்றி பெற்றனர். அதைத் தொடர்ந்து 5 இடங்கள் தங்களுக்கு இந்த இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் திமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டு குழுவினால் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது வலியுறுத்தப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுகவை பொறுத்தவரை 1 அல்லது 2 இடங்கள் மட்டுமே தற்போது இருக்கக்கூடிய சூழலில் ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தற்போது தொகுதி உடன்பாடுக்கான ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாயிருக்கின்றன. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை பொறுத்தவரை 3 தொகுதிகளில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டு போட்டியிட்டனர். அதில் திருச்செங்கோடு தொகுதியில் மட்டும் ஈஸ்வரன் வெற்றி பெற்றார். இதைத் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் தான் முதல்கட்ட பேச்சுவார்த்தை என்பது சில தினங்களுக்கு முன்பாக நடைபெற்று அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேரடியாக ஒரு தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டு தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையிலும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் நிர்வாகி முன்னிலையில் ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாயிருக்கிறது. எத்தனை இடங்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பொதுவாக கடந்த முறை கொடுக்கப்பட்ட இடங்களாவது கொடுக்க வேண்டும் என்பதில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி என்பது உறுதியாக இருந்தது. ஆகவே திமுகவை பொறுத்தவரை தேமுதிக உட்பட புதிய கட்சிகள் அதிக அளவில் வந்திருக்கக்கூடிய நிலையில் 2 இடங்கள் அல்லது ஒரு இடம் மட்டுமே ஒதுக்கப்பட முடியும் என்ற தகவல்களும் கூட வெளியாக இருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி வெளியாகி இருக்கிறது. 2 தொகுதிகள் என்பது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகி இருக்கிறது. கடந்த முறை 3 தொகுதிகளை போட்டியிட்டாங்க. தற்போது 2 தொகுதிகள் உறுதியாகி இருப்பது தெளிவாக இருக்கிறது. உதயசூரியன் சின்னத்திலும் குறிப்பாக உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிடுவதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகிறது. கடந்த முறையை பொறுத்தவரை 3 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 2 இடங்களிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டுவதற்கான ஒப்பந்தம் என்பது முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாயிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் செய்தியாளரை சந்தித்து அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கக்கூடிய இந்த நகலை காட்டி செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார். ஆகவே திமுகவினுடைய கூட்டணியில் அடுத்தடுத்த கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தங்கள் என்பது கையெழுத்தாய் கொண்டிருக்கிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தை, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்று தொடர்ந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாய் இருக்கக்கூடிய நிலையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 இடங்களை பொறுத்தவரை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு முன்பாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு 2 இடங்களும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்களும், காங்கிரசுக்கு 28 இடமும், மதிமுகவுக்கு 4 இடங்களும் ஒதுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்தடுத்த கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதல்கட்ட பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எஸ்டிபிஐ கட்சி, கொங்குநாடு இளைஞர் பேரவை, முக்குளத்தோர் படை, அதே போன்று முக்குளத்தோர் புலிப்படை, மக்கள் விடுதலை கட்சி, சமத்துவ மக்கள் கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மக்கள் நீதி மையம் ஆகிய கட்சிகளுடனான முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடிவெற்றிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான்
கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடித்திருந்த நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்பாகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தொகுதி ஒதுக்கப்பட்டு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகியிருக்கின்றன. நாளை அல்லது நாளை மறுதினம் பொறுத்த பொதுவரத்தலை மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது திமுக சார்பாக நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாகவே தொகுதி பங்கீடு என்பதை உறுதி செய்து அவர்களுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய வகையிலான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே தேமுதிகவுக்கு மட்டும்தான் இதுவரைக்குமாக முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடைபெறாமல் இருக்கிறது. மற்ற கட்சிகளுடன் முதற்கட்டம் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் இன்று மாலை அதே போன்று நாளையும் இன்னும் சில கட்சிகள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே கூறப்படுகிறது. அமமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அவங்க உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுவாங்க அப்படிங்கிறதும் ஒப்பந்தத்தில் உறுதியாக இருக்கிறது. இது போல எந்தெந்த கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு கையெழுத்திட்டு இருக்கின்றன, அதன் விவரங்களும் என்ன அன்புச்செல்வன்? அதாவது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு உடன்பாடு எட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியன் யூனியன் முஸ்லிமிக் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் சின்னத்தில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய நிலையிலும் மனிதநேய மக்கள் கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். மதிமுகவை பொறுத்தவரை ஒதுக்கப்பட்ட 4 இடங்களில் 3 இடங்களை பொறுத்தவரை உதயசூரியன் சின்னத்திலும் 1 இடத்தில் மட்டும் தனி சின்னத்திலும் போட்டியிடுவதற்கான ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் அடுத்த கட்டமாக பார்க்கும்போது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை 2 இடங்களும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான அடிப்படையில் தான் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கின்றன. இன்னும் அடுத்தடுத்த கட்சிகளுடன் பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே அந்த கட்சிகளிடமும் அதிகபட்சமாக 1 இடங்கள் ஒதுக்கப்படக்கூடிய கட்சிகள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வலியுறுத்தலை தான் திமுக பேச்சுவார்த்தை குழு என்பது முன்வைக்கின்றன. 1 அல்லது 2 இடங்கள் பொதுவாக திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தவிர்த்து பிற கட்சிகள் தங்களுடைய சின்னத்திலும் தனி சின்னத்திலும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆக இன்று அல்லது நாளைக்குள்ளாக அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியுடன் 2 இடங்கள் என்பது ஒப்பந்தம் கையெழுத்தாகி 2 இடங்களிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது என்பதும் ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகப்பட்டிருக்கின்றன. இதை இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் செய்தியாளர்களையும் சந்திக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இப்ப திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு முன்பாக இந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை கையெழுத்து நடவடிக்கைகளை முடிச்சணுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. இன்னும் எந்தெந்த கட்சிகளோடு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட வேண்டி இருக்கு, தொகுதி பங்கீடுகள் செய்யப்பட வேண்டி இருக்கு? குறிப்பாக திமுகவினுடைய முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிந்து ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. நாம் இதற்கு முன்பாகவே தெரிவித்திருந்தோம். அடுத்த கட்டமாக பார்க்கும்போது ஒப்பந்தம் கையெழுத்தான கட்சிகளாக பார்க்கும்போது இப்போது வரைக்கும் ஒப்பிடும்போது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, காங்கிரஸ், மதிமுக ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. இடதுசாரி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பொறுத்தவரை நாளை ஒப்பந்தம் கையெழுத்தாகுவதற்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கின்றன. அதே போல மக்கள் நீதி மையம் உட்பட விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எஸ்டிபி, கொங்குநாடு இளைஞர் பேரவை, முக்குளத்தோர் படை, மக்கள் விடுதலை கட்சி, சமத்துவ மக்கள் கழகம் போன்றவற்றெல்லாம் கூட்டணியில் இருக்கக்கூடிய பட்சத்தில் இடம் ஒதுக்கீடு என்பது தொடர்பான முடிவு எட்டப்பட்டு நாளை மறுதினத்திற்குள்ளாக முடிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வெளியாகக்கூடிய நிலையில் திமுகவை பொறுத்தவரை இந்த முதற்கட்டமாக தொகுதி பங்கீடு கூட்டணி கட்சியுடன் முடிந்ததற்கு பின்பு அடுத்த கட்டமாக திமுகவிலே விருப்ப மனு பெறப்பட்டிருக்கின்றன. அதற்கான நேர்காணல் தேதி என்பது அறிவிக்கப்பட வேண்டும். 1 வார காலம் நேர்காணலுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளாக அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தை ஒரு நேர்காணல் முடிந்ததற்கு பின் வேட்பாளர் பட்டியல் வெளியாக வேண்டும். அதற்கு முன்பாகத்தான் அடுத்த கட்ட பிரச்சாரத்தை தொடங்க வேண்டியது இருப்பதால் தேர்தல் அறிவிப்புக்கு வருவதற்கு முன்பாக இந்த கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடுகள் அனைத்து முடிந்தால் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எளிதாக இருக்கும் என திமுக திட்டமிட்டிருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்த திட்டமிடப்பட்டு அண்ணா அறிவாலயத்தில் வர ஞாயிற்றுக்கிழமை மாவட்ட செயலாளர் கூட்டமும் நடைபெற இருக்கிறது. அன்றைய தினத்தை பொறுத்தவரை மாவட்ட செயலாளரிடம் இந்த தேர்தல் செயல்பாடுகள் மற்றும் கூட்டணி கட்சிகளுடன் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட அனைத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் அடுத்தடுத்ததாக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தமும் கையெழுத்தாகி வருகிறது. நிச்சயமாக தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். இன்னும் ஓரிரு தினங்களில் மற்ற கூட்டணி கட்சிகளோடு ஒப்பந்தம் முடிவுக்கு வரும் என்பது தெளிவாகி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.